என்ன டாக்டர் இங்க என் பையனை காணோம்? ஏன் சார் இவ்வளோ அவசரப்படுறீங்க? வாங்க போலாம். வாங்க. அவன் இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்கான். என்ன குழப்பமா இருக்கா? உன் பையனுக்கு ஆக்சிடென்ட்லாம் எதுவும் ஆகலை. அவன் இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா தான் இருக்கான். ஆக்சிடென்ட் ஆகலையா? அப்புறம் எதுக்கு சார் போய் சொன்னீங்க? இந்த கேள்வி கேட்குற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நான் சொல்றபடி கேட்டு நீ என் கூட வந்தா உன் பையனை நீ உயிரோட பார்க்கலாம். இல்ல உங்க 2 பேர் உயிருக்கும் நான் உத்தரவாதம் கிடையாது. டாக்டர், நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வர்றேன். ஆனா என் பையன் உயிரோட பார்க்கலாம் இல்லையா? அது நீ நடந்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்கு. வா போலாம். வா. தெரியுண்டா எனக்கு இந்த மாதிரி நடக்கும்னு. அதுக்குதான் முன்னெச்சரிக்கையா வந்து நின்ன மோனவனை இப்படியே போட்டலன்னு வையன். என்ன ஒரு தைரியம் இருந்தா டாக்டர் முன்ன துப்பாக்கி நீட்டுவ நீ? வர வர தீவிரவாதிங்க தொல்லை ரொம்ப தாங்க முடியல சார். ஹோட்டலுக்கு வராங்க, ஆஸ்பத்திரிக்கு வராங்க. இருங்க, இவனை ஜாக்கிரதையா ஓட விடாம பாத்துங்க. நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஒருவேளை எழுந்தாலும் எழுந்திருச்சிருவான். இதை கையில வச்சுக்கோங்க. மேடம், ஒரு நிமிஷம் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். நான் தான் பேசுறேன். சொல்லுங்க அங்கிள். நம்ம பிளான் படி ராஜதேவனுடைய ஆளு கோவர்தனை ரிலீஸ் பண்ணி கூட்டு போயிட்டான். நடுவில் ஒரு சின்ன சிக்கல். அந்த கண்ணபிரானுடைய ஆளு துப்பாக்கி தூக்கி நடுவில் வந்தான். ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு ஒரு கட்டையை எடுத்து அவன் மண்டையில போட்டு அவனை படுக்க வச்சுட்டேன். கோவர்தனை ரிலீஸ் பண்ணிட்டேன். என் நேரமும் அங்கே வந்துடுவான். அங்கிள், இந்த விஷயத்துல நீங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றீங்க. கவலையே படாத. எனக்கு தான் கொடுப்பன இல்லை. நீயாவது முடிஞ்சா சந்திரமதி தோக்குறத பார்த்து ரசி, முடிஞ்சா சிரி. சரி, ஓகே. தேங்க்யூ. நீ என்ன கத்துனாலும் உனக்கு அந்த 52 ஏக்கர் கிடைக்காதுடி. சாப்பிடுறா, என்ன பாக்குற? நான் ஸ்கூலுக்கு போகணும், என்ன விட்டுருங்க. இத பாரு, 4 கப் ஐஸ்கிரீம் இருக்குடா. நீ ஒண்ணா சாப்பிடு. நீ சாப்பிட்டு முடிச்சதும் நானே ஸ்கூல் கூட்டு போய் விடுறேன். ஐஸ்கிரீம்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும், ஆனா அப்பா வாங்கி தர மாட்டாரு. அதான் அண்ணன் கூட்டு போய் வாங்கி கொடுத்தேன். இதுல பிஸ்தா இருக்கா? இதோ இருக்கே, இதுதான் பிஸ்தா. ஆனா இதை நீ இப்ப சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு கடைசியா தான் இதை சாப்பிடணும். சொன்னா சரின்னு கேட்கணும். ஏன் எதுக்குன்னு கேள்விலாம் கேட்க கூடாது. சாப்பிடு. என்னடா கூட்டு வந்துட்டியா? மேல் ரூம் கூட்டு வா, நான் வரவே. டேய், ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே இரு. ஆனா பிஸ்தாவை மட்டும் கடைசியா தான் சாப்பிடணும், சரியா? சரி, நான் வந்துடுறேன். நீ வேணா கார்ல உட்காரு சந்திரா. இப்ப அதான் ரொம்ப முக்கியமா? உன் ஆளுங்க என்ன பண்றானுங்க? போன போட்டு கேளு. இல்ல சந்திரா, வந்துருவாங்க. நீ டென்ஷன் ஆகாத. இதைத்தான் நீ ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்க.
என்ன சார் இது? என் பையன் எங்க சார்? நான் தான் நீங்க சொல்றதெல்லாம் சார், கேக்குறேன்னு என்ன சொல்லிட்டேன் சார் சார். கொஞ்சம் பொறுமையா இருங்க சார், பார்க்கலாம். என்ன சார் இது? தம்பி தம்பி, இவங்கெல்லாம் யாருன்னு தெரியல. என் பையன் எங்கப்பா? உங்க பையன் இங்கே தான் இருக்கான், உயிரோட தான் இருக்கான். கவலைப்படாதீங்க. அப்படின்னா வாப்பா போய் பார்க்கலாம். உட்காருங்க சார். ஏன் எந்திரிச்சிட்டு சிரமப்படாதீங்க, நீங்க இங்க இருந்தே பார்க்கலாம் சார். டென்ஷன் ஆகாதீங்க. என் பையனை காட்டுப்பா. ஏய், அவர் தான் அவ்வளோ டென்ஷன் ஆகுறாருல, காமிங்கடா. டிவி ஆன் பண்ணு. பாத்தீங்களா எவ்வளவு ஹாப்பியா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கான். ஆனா அதுல பிஸ்தா ஐஸ்கிரீமை மட்டும் அவனை கடைசியா சாப்பிட சொல்லியிருக்கேன். ஏன்னா அதுலதான் நான் கொஞ்சோண்டு விஷம் கலந்திருக்கேன். ஐயோ, அட பாவி. ஏய், யார் பாவி? எங்களுக்கு நிலத்தை வைக்கிறதா சொல்லி அட்வான்ஸ் வாங்கிட்டு சந்திரமதிக்கு, அதான் அவளுக்கு போய் நிலத்தை வைக்கலாம் ட்ரை பண்ணியே. நீ பாவியா நான் பாவியா? ஐயோ இல்ல தம்பி, அவங்களுக்கு கைது போட்டு கொடுக்கலன்னா என்ன கொன்றுவேன்னு மிரட்டினாங்க. அவளுக்கு கையெழுத்த போட்டேன்னு நான் அவன் பையனை கொண்டுருவேன். என்ன பரவாயில்லையா? நான் கொள்ளணும்னு அவசியம் இல்லை. இன்னும் 2 நிமிஷம் தான். விஷம் கலந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அவனே செத்துருவான். ஐயோ பிரவீன், இப்பெல்லாம் கொலை பண்றத லைவா காமிக்கிறது ஃபேஷன் ஆயிடுச்சு. உனக்கும் லைவ் ரிலே உண்டு, பார்த்துட்டு சந்தோஷமா போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணு. பாத்தியா பாத்தியா, என்ன வேகமா ஐஸ்கிரீம் சாப்பிட்றான் அவன். இன்னும் 2 நிமிஷத்துல சாப்பிட்றான் போல. வேண்டாப்பா வேண்டாப்பா, அவனை சாப்பிட வேண்டாம்னு சொல்லுப்பா. இதுப்பா, நீ என்ன சொன்னாலும் கேட்கறப்பா. என்ன செய்யணும் சொல்லுப்பா. சரி காப்பாத்துறேன். அவன் ஏதாவது செக் கொடுத்தால உனக்கு? ஆமா சார், ஆமா சார், இது இருக்கு சார். இந்தாங்க சார். சார் சார் சார், என் பையனை காப்பாத்துங்க சார். ஏய் சார், அதை எடுத்துட்டு வா போ. சார் சார் சார், சாப்பிட்றோம் போல் இருக்கே. ஐயோ சார் சார் சார், வேண்டாம்னு சொல்லுங்க சார். சார், இதுல 3,20,00,000 ரூபாய் இருக்கு. ஹாட் கேஷ். பக்கத்து ரூம்ல தான் ரிஜிஸ்டர் இருக்காரு. ரிஜிஸ்டர் பத்திரத்துல ஒரே ஒரு கையெழுத்து போட்டு பணத்தை எடுத்துட்டு உன் பையனை கூட்டு போயிட்டே இரு. சார், நான் ரெடி சார். வாங்க சார், போலாம் சார். பணமெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம் சார். வாங்க சார், நீங்க வாங்க சார். இவன் எதுக்காக இங்க வந்திருக்கான்? இல்ல, நாம கிராஸ் பண்ண மேட்டர் தெரியாம அவன் பேர்ல தான் 52 ஏக்கர் ரிஜிஸ்டர் ஆக போகுதுன்னு கற்பனை பண்ணிட்டு வந்திருக்கான். மேடம் எதுக்காக நம்மளை முறைக்கிறாங்க தெரியுமா? இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைன்னு கேட்காம கேட்கறாங்க. நம்ம அட்வான்ஸ் கொடுத்த அந்த கோவர்தனை மிரட்டி 3,20,00,000 ரூபாய்க்கு உண்டான செக் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க பேர்லயே அந்த 52 ஏக்கரை ரிஜிஸ்டர் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அவங்க என்ன ஏமாத்தி அவங்க பேர்ல ரிஜிஸ்டர் பண்ண வந்த மாதிரியே அவங்கள வேற யாராவது ஏமாத்தி ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது இல்லையா? அதான் செக்யூரிட்டியா வந்திருக்கேன். ஆனா இந்த டீல் பெரிய பிசினஸ். அதை ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு பெரிய மனுஷன் சாட்சி கைது போட்டா அவங்களுக்கு தானே சேஃப்டி. அதான் சாட்சியா வந்திருக்கேன். அந்த ரிஜிஸ்டர் வந்ததும் அவங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நம்ம சாட்சி கைது போட்டுட்டு போயிட்டே இருப்போம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன மேடம், எல்லாரும் பாக்குறாங்க. இது பப்ளிக் பிளேஸ். கொஞ்சம் ஆமா அமைதியா சந்திரா, இருங்க. நீ கொஞ்சம் அமைதி. நீ பேசாத, நீ பேசாத. இன்னும் 10 நிமிஷத்துல கோபத்தனோட உன் ஆளுங்க இங்க இருக்கணும். இல்ல ஒண்ணு போடா. இந்த வர சொல்றேன் சந்திரா.
கோவர்தன் பணம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன் சார். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இதுல கையெழுத்து வாங்க. சரிங்க சார், இந்தாங்க. இந்தாங்க, கை காட்டுங்க. நீங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் ஆபீஸ்ல வந்து வாங்கிக்கங்க. அப்பா கேட்டதா சொல்லுங்க. ஓகே சார். தம்பி நான் என் பையனை பார்க்கணும்ப்பா. அவன் அந்த 4வது ஸ்கிரீன் சாப்பிட்ருவான்ப்பா. சாப்பிட்டேன் சார், பொறுமையா இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னப்பா சொல்ற? அதுல ஒன்றும் விஷம்லாம் கலக்கல. சும்மா உங்களை பயம் பொருத்தி வழி கொண்டு வரதுக்காக. வழிக்கு வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். தம்பி நான் என் பையனை பார்க்கணும்ப்பா. கீழே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லெஃப்ட் சைட்ல 2வது ரூம்ல உங்க பையன் நிம்மதியா உட்காந்துட்டு இருக்கான். போயிட்டு அவனையும் கூப்பிட்டு பணத்தை எடுத்துட்டு போயிட்டே இருங்க. சரிப்பா, ரொம்ப நன்றிப்பா. என்னாச்சு? எங்க நிக்கிற ஒவ்வொரு வினாடியும் நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்கு. நான் என்ன பண்றது சந்திரா? ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா போனை எவனும் எடுக்க மாட்டேன்றானுங்களே. அவனுங்க கெட்டிக்காரனுங்க, வேலையை முடிச்சிட்டு தான் வருவானுங்க. Shit. ரஞ்சனி மேடம், உன் போன்ல இருந்து கோவர்தனனுக்கு ட்ரை பண்ணு. என்ன சார் இங்க நிக்கிறீங்க? நான் உங்க ஆபீஸ்ல இருந்து தான் வர்றேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுங்களா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. நீங்க இங்க நிக்கலாமா? உள்ள வாங்க. நான் உள்ள வருது இருக்கட்டும். பாவம் மேடம் ரொம்ப நேரம் எனக்கு முன்னாடி வந்து வெயிட் பண்றாங்க. இதோ செங்கல்பட்டு பக்கத்தில் 52 ஏக்கர் நிலத்தை ரெஜிஸ்டர் பண்ண போறாங்களாம். பார்ட்டி பேர் கூட கோவர்தன். கோவர்தனா? 52 ஏக்கர் நிலமா? என்ன சார் நீங்க? இப்பதான் சார் உங்க ஆபீஸ்ல உங்க பையன் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வரேன். அது எனக்கு தெரியும். பாவம் எதுவுமே இந்த மேடத்துக்கு தெரியாத. அதான் காலையில இருந்து கால் கடுக்க நின்றுட்டு இருக்காங்க. மேடம், சம்திங் கன்ஃபியூஷன். அந்த கோவர்தனை இவர்கிட்ட நிலத்தை வச்சுக்கிட்டு உங்களே வீணா அலைய விட்டுருக்காரு. நீங்க வெயிட் பண்றது வேஸ்ட். சார், உங்க பையன் வந்த உடனே நீங்க உள்ள வாங்க, மத்தத பேசிக்கலாம். டாட், சக்சஸ் டாடி. வெல் டன் வினோத். நீங்க கொடுத்த வேலையை முடிச்சிட்டேன். எப்படி? என் மூஞ்சில கரிய பூசணும்னு நினைச்சவங்க மூஞ்சில நீ கரிய பூசிடா. டாடி, இந்த செக் நம்மோடது இல்ல. யாரோ சந்திரமதினு கையெழுத்து போட்டிருக்கு. யாருன்னு தெரியல. அந்த கோவர்தன் கொடுத்தாரு. யாருன்னு கேட்டு கொடுத்துருங்க. மற்ற ஃபார்மாலிட்டிஸ் தான் பார்த்துட்டு வரேன். பை டாடி, see you. செக். என்னை ஆதரிக்கிறவங்களுக்கு நான் செக் கொடுப்பேன். என்னை எதிர்க்கிறவங்களுக்கு நான் செக் வைப்பேன். என்னுடைய செக் எப்படி இருந்துச்சு? இது உன்னுடைய செக். உனக்கே திருப்பி கொடுத்துட்றேன். உன் செக் என்கிட்ட செல்லாது. ஏன்னா ஆட்டத்தில் நான் உன்னை விட பெரிய ஆளு.